சுமூகமான மனைவி கூட உறவு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா பவழம் வந்துட்டு போடலாம். பவழம் இவர் கிடையாது, மனைவி கழுத்துல மாங்கல்யத்துல பவழம் போடணும். நீங்க நம்ப மாட்டீங்க, பவழம் வந்துட்டு கணவன் மனைவி அந்யோன்யத்தை வந்துட்டு அதிகப்படுத்தக்கூடிய ஒரே பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா பவழம் தான். அதே போல வந்துட்டு இந்த பெண்கள் நம்ம ஆண்களுக்கு சொன்னோம் பாருங்க, யாருக்கு என்ன வீரியமா இருக்கு, இவங்க வந்துட்டு ஜர்கான், நேச்சுரல் ஜர்கான் பேர். ஜர்கானுங்க அது வந்துட்டு கண்ணாடி ஸ்டோன். நேச்சுரல் ஜர்கான் வந்துட்டு டைமண்ட் சொல்லுவாங்க எல்லாமே. டைமண்ட் நிறைய பேர் பயப்படுவாங்க. இன்னொன்று எனக்கு கேட்டீங்க காஸ்டிங்கும் அஃபோர்டபுள் இருக்காது. ஸோ அப்போ நேச்சுரல் ஜர்கான் வந்துட்டு ரொம்ப கம்மியான ஸ்டோன் தான். அப்போ வந்துட்டு மனைவி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நேச்சுரல் ஜர்கான் போடணும். புரியுதுங்களா? மாங்கல்யத்தில் வந்துட்டு இவங்க பவழம் போடணும். அதே போல் மனைவி இல்லது கணவன் ஒரு மோதிரமாகவோ இல்லை ஒரு டாலராகவோ வந்துட்டு நேச்சுரல் ஜர்கான் அந்த ஸ்டோன் போட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த கணவன் மனைவியோட ஒரு அந்யோன்யம், இந்த விரிசல்லாம் வந்துட்டு ஏற்படாது. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பெண்கள் எல்லாருமே பவழ மாலை போட்டிருப்பாங்க. நம்ம நிறைய பேர், அதாவது ஒரு மீடியம் ஏஜ் பார்த்துருப்போமா, ஆனால் பாட்டிங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வயதானவர்கள் எல்லாமே போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா ரிலேட்டட் டு ஹஸ்பண்ட், பார்ட்னர்.